நம்மளோட விசுவாசம் எப்படியாப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். அதை நம்புறது மட்டும் இல்லாம, நான் கேட்கிறதை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தை நமக்குள்ள இன்றைய நாளிலே நாம இருக்குதா. இந்த வசனத்துல தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நம்மளோட விசுவாசமானது தேவன் இருக்கிறார் என்பதனை முதல்ல நம்பணும். அதன் மட்டும் இல்லாமல் தேவன் நான் கேட்கிறதை கண்டிப்பாக கொடுப்பார் என்ற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்தது அப்படின்னா, நம்ம கேட்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் விடையை தேவன் கொடுத்துட்டே இருப்பார். அதுக்காக தான் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட சிஷ்யர்களை பார்த்து, உன்னோட விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும், இந்த அத்தி மரத்தை பெயர்ந்து போய் கடலிலே நட்டுக்கொள் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு. தேவன் என்றைக்கும் நம்ம பொய் சொல்ற தேவன் இல்லை. தேவன் சொல்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமானது உண்மையானது, நடக்கக்கூடியவை. அதுக்கு நம்மளுக்குள்ள முதலாவதாக தேவையானதே விசுவாசம். ஸோ நம்ம